பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்பவம் நிகழ்ந்ததுலேருந்து அதை திசை திருப்புறதுக்கும் பொறுப்பு இல்லாமல் கையாளுறதுங்கிறது இவங்களோட பேட்டர்னாகவே இருக்கு. தியாகிகளுக்கே இங்கே வேலைங்கிறது அநேகமாக கிடைச்சது கிடையாது. டிரான்ஸ்பரன்சியாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு சொன்னாங்களா? எதனால் கொடுக்குறோம், என்ன அடிப்படையில் கொடுக்குறோங்கிறத சொன்னாங்களா? இல்லை. இவர்கள் எந்த கேட்டகரியில் வர்றாங்க? இந்த 41 பேர். கரூர் அவருடைய பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்குறாரு. அப்படிதான் போகுமா? இல்ல, அப்படி செய்ய மாட்டாங்க. இணக்கமான சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இப்ப இருக்கிற இடைத்தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியுதுன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் மட்டுமே போதும். வேலை கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, இது சரியா தப்பா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பழைய ஹிஸ்டரியில போய் நாம உருண்டுகிட்டு இருக்கும்போது தினசரி வாழ்க்கை உங்களுக்கு போயிட்டு இருக்கு. மாறி வரும் பல்வேறு அரசியல் சூழல்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை எப்படி மாற்றி அமைக்க இருக்கின்றன என்பது பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் பயணம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் செலக்டிவாக ஒரு 32 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அரசு வேலை வழங்க இருக்கிறாரு. ஒரு கடும் விமர்சனத்தை எதிர்கொள்ளுது. எதிர்கட்சிகளால் மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிகளாலும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விசிகா, சிபிஎம் போன்ற கட்சிகள் கூட அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. பட் இந்த நிலையில் அவர் அந்த முடிவு கைவிடாமல் அவர் அதை தான் போயிட்டுருக்கிறாரு. இது போகிற இதே நேரத்தில் மதுரை ஹைகோர்ட்லேருந்து கிளையிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. தற்காலிக அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டைரக்ஷனும் ஓகேன்னு இருக்காங்க. டோட்டல் இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த வரிசையில் இவங்களோட ஆரம்பத்துலேருந்து வர்ற பிழைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் ஒன்று மிஸ் ஆகுறது என்னென்னா, இவர்கள் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, வெளிப்படைத்தன்மை கிடையாது. இது ஆரம்பத்துலேருந்து, இந்த சம்பவம் நிகழ்ந்ததுலேருந்தே அதை திசை திருப்புறத்துக்கும் பொறுப்பு இல்லாமல் கையாளுறதுங்கிறது இவங்களோட பேட்டர்னாகவே இருக்குது. இப்போதும் கூட இதை நிதானமாக அறிவிப்பு நாங்கள் இந்த இதில் அறிவிக்க போகிறோம், இத்தனை பேருக்கு கொடுக்க போகிறோங்கிற மாதிரி அறிவிப்பெல்லாம் கிடையாது. தகவலாக தான் மேலே வருது. அங்கே போகிறாரு, பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. இதனுடைய நோக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னால் அரசு வேலை வழக்கமாக யார் யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னால், அரசுக்காக இல்லை ஒரு பொது விஷயத்துக்காக மக்களுக்காக தியாகம் செய்தவர்கள் அவங்களோட குடும்பங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இராணுவ வீரர் இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கணக்கில் அந்த தியாகத்துக்கு மதிப்பளிக்கணுங்கிற வகையில் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேறு சில அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு சலுகை இருந்தது. நீங்கள் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு இருந்தது. எதுக்காகன்னா, மொழிப்போருங்கிறது ஒரு மாநிலத்தோட அடையாள மொழி, அதை காப்பாற்ற போராடு. இது ஒரு கேட்டகரி. தியாகிகளுக்கே இங்கே வேலைங்கிறது அநேகமாக கிடைச்சது கிடையாது. நீங்கள் உயிரை கொடுத்து பிறரை காப்பாற்றினவங்க, இல்லை இந்த சமூகத்துக்காக தன்னோட எல்லாத்தையும் இழந்து சேவை செஞ்சவங்க. ஒருத்தர் அரசு நூலகங்களுக்கு நிறைய செஞ்சாருன்னு இருக்கும். ஒரு சிலர் இந்தியாவில் மலையை உடைச்சு கையால் 20 வருஷம் மலையை உடைச்சு தான் கிராமத்துக்கு பாதை போட்டவங்களாம் இருக்காங்க. ஒரு தனி காட்டை உருவாக்குனவங்களாம் இருக்காங்க. இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு கூட வேலை கிடைச்சதில்லை. ரெண்டாவது விக்டிம்ஸ். ஒரு அரசினுடைய அலட்சியத்தாலேயோ அல்லது அரசு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு மரணம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கள்ளச்சாராய மரணம் இருக்குது. கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அல்லது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒன்று, ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுவுது, அரசாங்கத்தோட ஏதோ ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுவுது, அந்த மாதிரி சமயங்களில் கொடுக்கலாம். இவர்கள் எந்த கேட்டகரியில் வர்றாங்க? இந்த 41 பேர். அவங்களுக்கு ஏற்கனவே யோசிச்சு பாருங்க, அமோனியா கசிவு விபத்துங்கிறது அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான பாதுகாப்பை செக் பண்ண வேண்டியது அரசாங்கம். கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸை கையாளுற நிறுவனங்களில் அதோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. கம்பெனியவும் நீ இவ்வளோ லட்சம் தரணும்னு சொல்லலை, அரசாங்கமும் கொடுக்கல. 18 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் 15 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தது 2 லட்சம் நினைக்கிறேன், இவ்வளவுதான். நேத்தைக்கு அரசின் நெல் கொள்முதல் மையத்தில் மூட்டை சரிஞ்சு விழுந்து இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்க தொகை 3 லட்சம். இங்கே 35 லட்சத்துக்கு மேலே பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்த பிறகு அது இல்லாமல் தாவேக்கா இதில் டெக்னிக்கலாக இன்னொரு எரரை சொல்கிறேனே, இன்றைக்கி ஏடிஎம்கே நாளைக்கு ஆட்சிக்கு வருது. ஏடிஎம்கே கூட்டத்துக்கு வந்தவங்க, இதுக்கு முன்னாடி போன இதில் ஏடிஎம்கே மாநாட்டுக்கு வந்தவங்க வர்ற வழியில் இறந்தாங்கல்ல,
அவங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுக்குறேன்னு ஏடிஎம்கே ஆரம்பிச்சா என்ன பண்ண முடியும்? பங்களாதேஷில் ஒரு பெரிய போராட்டம், ஜென்சி போராட்டம் நடந்தது இல்லையா? அது எங்கேருந்து வருதுன்னா, அரசாங்கத்து இந்த கட்சிக்காரவங்களை தியாகிகள்னு கேட்டகரைஸ் பண்ணி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை கொடுத்ததுக்காக வந்த போராட்டம். இது டெக்னிக்கலாகவும் இது நியாயமான வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. டிரான்ஸ்பரன்சியாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு சொன்னாங்களா? எதனால் கொடுக்குறோம், என்ன அடிப்படையில் கொடுக்குறோங்கிறத சொன்னாங்களா? இல்லை. சரி, இந்த போக்கு இனிமேல் தொடருமா? இப்போ இந்த நெல் மூட்டை விழுந்து செத்தவங்கலேருந்து இந்த மாதிரியான அரசு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல விக்டிம்ஸை இது பண்ண முடியுமா? பட் ஒவ்வொரு கட்சியும் தன்னோட கூட்டணி கட்சிகள்லாம் தங்களோட தியாகிகளுக்கு சேர்க்கணும்னு சொன்னால் என்ன ஆகும்? இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோட நிகழ்ச்சி. தமிழக வெற்றிக்கழகன்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவரை பார்க்க வந்து, ஒரு நடிகரை பார்க்க வந்து அந்த மக்கள் இறந்துருக்காங்க பிரச்சனை. இப்போ இந்த விஷயத்தை அவர் வந்து என்னோட கட்சி என்னை பார்க்க வந்தவங்க இறந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன்ற அவர் அந்த முடிவுக்கு வந்தார்னா, அவருடைய இந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வரும்போது 2 பேர் இறந்தாங்க. மாநாட்டில் அந்த ஹீட் ஸ்ட்ரோக், யாரும் தண்ணியெல்லாம் கொடுக்காம நெருக்கடியில் அங்கே ஒரு 2 பேர் இறந்தாங்க. மாநாடு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது 2 பேர் இறந்தாங்க. அன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டு 6 டெத்து. அதே போல் வந்து அதுக்கடுத்து மதுரை மாநாடு, அங்கே வந்து 2 3 நடந்துருச்சு. அதே போல் சேலத்தில் உங்களுக்கு வந்து அந்த சேலத்தில் QR கோடு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்தினார். அதில் அந்த வெயிலில் வந்து ஒரு வட மாநில தொழிலாளி ஒருத்தர் இறந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் வட மாநில தொழிலாளி, ஒரு பேர் மறந்துட்டேன், அவர் வந்து சேலத்தில் ஒரு தொழிலாளியாக இருக்கிறாரு. அவர் அங்கே இறந்துட்டார். ஸோ அவருடைய அரசியல் நிகழ்ச்சினாவே, ஒரு பொதுவெளியில் ஒரு கூட்டம் எதுவும் நடத்துறதுனாவே இந்த மாதிரி மரணங்கிறது இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாருக்குமே அரசு வேலை அப்படிதான் போகுமா இனிமேல்? இது அப்படிதான் இல்லை, அப்படி செய்ய மாட்டாங்க. இவர் நிச்சயமாக அப்படி செய்ய மாட்டார். இன்னொன்று, அவருடைய சினிமா நடத்தை, அரசியல் நடத்தையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அந்த பார்ட்டி அல்லது அவருடைய நெருக்கமான வட்டாரம் வந்து இந்த மாதிரி சாவுகளுக்கு பெருசாக அவங்க ஜெர்க்காகிறவங்களே கிடையாது. கரூர் வந்து அவருடைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்குறாரு. இந்த இடத்துல நீ கார்னர் பண்ணிட்டல, இந்த இடத்துல ஈவன் செந்தில் பாலாஜி கைது செய்யணும்னு இவங்க அல்லாடுறதுனுடைய பின்னணி இதுதான். அந்த இடத்துல ஒரு ஹீரோவாக என்ட்ரி ஆகணுங்கிறது அவரோட ஆசை. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணியிருந்தா அதையும் ஒரு கெத்து காட்டுறதுக்கான ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறாரு தவிர, இயல்பில் இவங்களுக்கு வந்து சாதாரண மக்கள் மீது அக்கறை இருக்குன்னு நான் துளி கூட நம்பலை. அவங்களோட அந்த பதட்டம் வெளிப்பட்டதே கிடையாது. இல்லை சார், எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ இவர் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட அந்த பாதிப்பு நான் தான் காரணமாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மகாபலிபுரம் ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு அந்த ரூமில் அவங்க காலில் விழுந்து அழுதார் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பங்கள் சொன்னாங்க. யாரும் பார்க்கல சொன்னாங்க. அப்போ அவர் வந்து கெத்து காட்டுறன்னு நினச்சின்னா அந்த மக்கள் காலில் விழுந்து அழுதுருப்பாரா அப்படின்ற விஷயம் இருக்குது. அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு இயல்பான பதட்டம், அழுகைன்னா அந்த சமயத்தில் வரும். நீங்கள் அப்போ ஒருவேளை அந்த சமயத்தில் அது யார் காரணம், அது இல்லை அவுட் ஆஃப் இன்னோசன்ஸில் பண்ணியிருக்காங்க, அல்லது வந்து அவங்க சதின்னு அவங்க உறுதியாக நம்பியிருந்தாலும் கூட, நிஜமாக அந்த பதட்டம் உங்களை லீட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்னால் அப்படி நடந்துருச்சேங்கிற கவலை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அங்கே போயிருப்பார். அவர் என்னமாவது பண்ணி குறைஞ்சபட்சம் நான் திருச்சிக்கு வரேன், நீ இங்கே வாழ்ந்துருப்பார். இந்த சீன் எனக்கு வந்து கொஞ்சமும் உவப்பில்லாத ஒரு காட்சி. இந்த மகாபலிபுரம் ஆட்களுக்கு ஏசி பஸ்ஸை ரெடி பண்ணி அப்படின்னு அதை ப்ராப்பகேட் பண்ணாங்க. நான் ஏசி பஸ்ஸுங்கிறதுக்காக சொல்லலை, அது ஒரு ப்ராப்பகண்டா பண்ணாங்க. கூட்டு உட்கார வச்சு அது எப்படி அது அழுகை தனித்தனியாக ஒரு ரூம், ஒரே மாதிரியான அழுகை, இவங்க சோஃபாவில் அவங்க கீழே, நான் உங்களை பார்த்துப்பேங்கிற அழுகை. இது வந்து ஒரு இயல்பான உணர்ச்சி வெளிப்பாடு இவ்வளவு நேர்த்தியாக ஒருத்தருக்குள்ளே இருக்காது. இங்கே ஒருத்தட்ட அழுதுனா, நான் இப்போ ஒரு வீட்டில் போய் அழுகுறேன்னா இன்னொரு வீட்டுக்கு அழுகும்போது அதே மாதிரிலாம் அழுக மாட்டேன். அது என்னுடைய பார்வையில் அது கொஞ்சமும் பொருட்படுத்த, அது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் நடவடிக்கை, அதுவும் ரொம்ப மோசமாக திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமா அடிக்டுகளுக்கு, அந்த பொழுதுபோக்கு அடிமைகளுக்கு அந்த சீன் ரொம்ப பரவசமாக இருந்திருக்கும். அவ்வளவுதானே தவிர எனக்கு அந்த எபிசோடு மேலே கொஞ்சமும் மரியாதை கிடையாது. அது எந்த இயல்பானது இல்லை. அவ்வளோ வயசில் முதல்வர் ஸ்டாலின் அங்கே போகிறார். அப்போ அன்றைக்கி இருந்த முதல்வராக இருந்தவர் அன்றைக்கி அங்கே போகிறார். நான் ராத்திரியில் அவங்க அதை தான் கேள்விக்கு உட்படுத்துறாங்க. எப்படி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வேகமாக அந்த இடத்துக்கு வருவார், எப்படி மற்ற அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் எல்லாம் எவ்வளோ வேகமாக அங்கே வராங்க. இதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த வந்ததே வந்து அவங்க கேள்விக்கு உட்படுத்துறாங்க. இதுதான் இது ஒரு அருவருப்பான எதிர்வினைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரும் தான் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அந்த இடத்தில் தன்னுடைய நற்பெயரை இன்னும் மேம்படுத்தி கொள்ள தான் முயற்சி பண்ணுவாங்க. பல சமயங்களில் நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், SNM உபயதுல்லா தஞ்சாவூர் MLA, அவர் ஒரு துணை ஜனாதிபதி அல்லது கவர்னர், துணை ஜனாதிபதி தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவர் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் கூட பங்கேற்கிறார். துணை ஜனாதிபதி கூட இருக்கார், புதுக்கோட்டை பக்கத்தில் நினைக்கிறேன். உபயதுல்லா மகன் இறந்து போகிறாருன்னு செய்தி வருது. அவர் ஒரு மாதிரி இறுக்கமாக அங்கே நிற்கிறார். அந்த இடத்த விட்டு நகரில் செய்தி அவங்களுக்கு போகுது, நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு போகுது. பதட்டமாக அவர் தன்னோட வண்டியை கொடுத்து அவர் அனுப்புகிறார் தஞ்சாவூருக்கு.
பாலிடிக்ஸ் வந்து தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துக்கு மக்கள் வருவாங்க. இது ஒருத்தர் 2 பேர்ல ரொம்ப ரேரான சிலர் தான். ஜெயலலிதா காலையிலேருந்து போய் எழுப்புறாங்க, சுனாமி, தூங்கி எந்திரிச்சு 11:30 மணிக்கு ஜெயலலிதா வந்தாங்க. இது போன்ற மிகச்சிலர் தான் இந்த அட்வான்டேஜை எடுப்பாங்க. சௌரியத்துக்கு வர்றது. ஆனால் இவர் எடுக்கிறது அதெல்லாம் தாண்டின ஒரு 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 நடத்தை. செந்தில் பாலாஜி, நீங்கள் அவர் மீதான மற்ற விமர்சனங்கள் 1000 அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் மக்களோட பிரச்சனைகளில் அவருக்கு இருக்கிற கனெக்ஷனை அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பானது. தன்னோட எல்லா வேலையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. நீங்கள் இது இங்கேயும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ வடசென்னையில் இருக்கிற தலைவர்கள், நீங்கள் ஜெயக்குமார் எடுத்துங்க, சேகர்பாபு எடுத்துங்க, ரொம்ப சாதாரண மக்கள் போய் அவங்களை ரீச் பண்ண முடியும். 11 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் ஆள் இருக்கும். ஜெய் ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஹைலி கனெக்டடாக இருப்பாங்க. இது அரசியலினுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதில் டிஎம்கேவாவது ஒரு இன்டலெக்சுவல் பார்ட்டிங்கிறதுனால அதில் பலர் வந்து கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மக்களோடலாம் அவங்க உண்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுஜீவியான ஒரு முகம் இருக்குது. ஆனால் அதிமுக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க வீடு ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் வந்து போகிற மாதிரி இருக்கும். டிஎம்கேல இது நிறைய உண்டு. பட் அதனுடைய நான் பிரிவை சொல்கிறேன் நான். இது தமிழ்நாடு அரசியலோட ஒரு அடிப்படை பண்பு அது. அதனால் அங்கே வந்தாங்கங்கிறது ஒரு குற்றம் சாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு அபத்தம் இல்லை. ஒருவேளை வரலன்னா ஏன் வரலன்னு ஒன்று. இவர் மட்டுமா வந்தார்? இவருக்கு முன்னாடியே விஜயபாஸ்கர் வந்தார். கரூர் விஜயபாஸ்கர் வந்தார். அப்போனா அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன்? அப்போ அவங்களும் பிளானா? 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து பிளான் பண்ணாங்களா? அது இல்லை. இப்போ அந்த விஜயபாஸ்கர் இங்கே வந்துட்டார். இது வந்து ஒரு அரசியலின் வழக்கமான ஒரு நடத்தையை, எது ஒன்று ஒரு நியாயமாக செய்ய வேண்டிய விஷயமோ இவர் வராமல் தவிர்க்கிறத ஹீரோயிசமாகவும் உடனே வர்றதை வில்லனோட நடவடிக்கையாகவும் பார்க்கறது ரொம்ப ஆபத்தானது. சார் இப்போ கரெக்ட் சார். இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ கரூர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அவர் வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். வந்து ஒரு பொது வெளிக்கு வராரு, வந்து ஒரு தன்னால் ஒரு 40 தானும் அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறோம். தான் நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு 40க்கு மேற்பட்ட மக்கள் இறக்குறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, அடுத்த ஒரு கொஞ்ச நாட்களுக்கு வந்து அவர் பொது வெளிக்கு வரல, தன்னை முடக்கிக்கிட்டாரு. அவரால் எதுவும் பண்ண முடியல. அவரோட கட்சி மொத்தமே முடங்கிடுச்சு. கட்சியினுடைய டாப் கட்டர் எல்லாருமே முடங்கிட்டாங்க. கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்கு பாயுது. ஒரு பெரிய நெருக்கடி. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி விஜயினுடைய அந்த பொலிட்டிக்கல் கரியரில் நீதிமன்றத்தால் இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு கட்சியா, இதெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்ற கேட்ட வார்த்தையில் இப்பவும் அப்படியே தான் இருக்கு. அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அது. அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தான் முதல்வர் ஆயிட்டாரு. ஆன உடனே என்ன ஓடி ஒளியை செய்த அந்த பிரச்சனைக்கு நான் அட்ரஸ் பண்ணுறேன்ட்டு அவர் ஃபஸ்ட்டு முதல்வரான உடனே நான் கரூருக்கு வரேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாருன்னா ஓகேப்பா, அவர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்போல்லாம் கரூருக்கு வரல. இது அப்படியே இந்த வேலை கொடுக்கட்ட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இவர் ஒரு 20 லட்சம் கொடுத்துருக்காரு. அன்றைக்கு முதல்வர் வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்தாரு. மத்திய அரசு வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்தது. காங்கிரஸ் 1 லட்சம் கொடுத்தாங்க. விசிகா கொடுத்தாங்க. எல்லாரும் பார்த்தா எல்லாம் ஒரு 40 லட்சம் கிட்ட அந்த மக்களுக்கு பணம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அதை வேலை கொடுக்காட்டே அந்த மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் இப்போ அந்த அரசு வேலை கொடுக்குன்ற முயற்சி எடுக்கிறாரு? அது கூட்டணி கட்சிகள் இவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் கூட அந்த முடிவு மாற்றிக்காமல் எடுக்கிறாரு. ஃபீல்டுக்கும் போகிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் ஒரு இந்த விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் அவங்களோட அரசியலை தீர்மானிக்கிற அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அவர்கள் தினசரி ஒரு கான்ட்ரவர்சியை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தலைப்பு செய்திகளை அவர்கள் தினசரி உற்பத்தி செய்கிறார்கள். இப்போ இந்த பிரச்சனை வந்தாதானே இன்னைக்கு விஜய் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு கரூர்ல, அவங்களுக்கு ரோட் ஷோ பண்றாரு. இந்த செய்தி வருகிற இதே நாள்ல 2 மாசமா விசைத்தறிக்கு நூல் வரலன்னு கஞ்சி தொட்டி திறக்கிற போராட்டம் நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. நேற்று தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நெல் மூட்டை விழுந்து எரியுது. அந்த இடத்துல டிவிகே நிர்வாகி ஒருத்தர் போறாரு. போகும்போது பார்த்தா பின்னாடி மண்ணிலே ஈரமுண்டு பாட்டு பிஜிஎம்மோட நெல் மூட்டை எரியிற காட்சி வருது. இது நீங்கள் சலிச்சு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆன்மாவை சிக்கலுக்குள்ளாக்குகிற, அதனுடைய வாழ்வை சிக்கலுக்குள்ளாக்குகிற, எப்படி வேணாலும் ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் அல்லது தினசரி வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டை பெரும் பிரச்சனைக்கு உள்ளாக்குகிற பல பிரது இருக்குது. சென்னையில் சாதாரண பேருந்துகள், அதாவது வந்து இலவச பேருந்துகள் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு மகளிர் இலவச பேருந்துகள் இருக்கு இல்லையா, 100 பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்குன்னு செய்தி இன்னைக்கு காலையில் வருது சன்ல. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர்களே ஒரு செய்தியை உருவாக்கிட்டோன்னு வச்சுங்க. இப்போ ஆப்போசிஷனை பிஸி ஆக்கியாச்சு. வேலை கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, இது சரியா தப்பா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பழைய ஹிஸ்ட்ரியில் போய் நாம் உருண்டுகிட்டு இருக்கும்போது தினசரி வாழ்க்கை உங்களுக்கு போயிட்டுருக்கு. உங்களுடைய அதாவது சேமிப்பு வந்து திருடப்படும் போது நாம் ரோட்டில் நடக்கிற ஒரு கேமரா டான்ஸை பார்க்க வந்துட்ட மாதிரியான ஒரு காட்சி அவர்கள் தொடர்ந்து உருவாக்குறாங்க. அவர்களுக்கு கான்ட்ரவர்சி தேவைப்படுது.
கான்ட்ரவர்சி வரலைன்னா அவங்க கிரியேட் பண்றாங்க. அந்த கான்ட்ரவர்சி மூலமா சின்ன சின்ன இஷ்யூஸ் மறைக்கணும், மக்களுடைய அன்றாட பெரிய பெரிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் திசை மாற்றணும் அப்படிங்கிற நடவடிக்கை அது. கண்டிப்பா இல்ல இப்ப இதனால அவங்களுக்கு பெரிய நெருக்கடி வரும்ல. இப்ப ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்துறதுங்கிறது ஓகே, அது வந்து சேம் சைட்ல கோல் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு பெரிய சிக்கலா மாற விஷயங்கள் நிறைய நடக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த இன்சிடென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில அவர் மீது ஒரு கோவத்தை ஏற்படுத்துது, அவரோட இணைந்து செயல்படவுடனே ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது. நாளைக்கு நீங்க இப்படியே போனீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிபிஎம்ஓ சிபிஓ விசிகவோ ஒரு சொன்னாங்கன்னா அதை நோக்கி நகர்ந்ததுன்னா அது அவருக்கு பெரிய சிக்கல் எல்லாம் மாறும். பட் அவங்க நம்புறது அந்த மூஞ்சி பாலிடிக்ஸ் தான் அவங்க நம்புறாங்க. சரி, அதாவது அவரோட முகம் மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு அந்த முகத்தை காட்டி நடத்துகிற அரசியலை அவர்கள் மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கும் போது, அவங்க நினைச்சதை விட பெரும் ரிட்டர்ன் அதில் கிடைக்குது அப்படிங்கும்போது, அண்ட் மீடியா எக்கோசிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறது முன்னை விட இப்போ வந்து பல மடங்கு சுலபம்னு வரும்போது, நீங்கள் இது குறித்து வர செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படி ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், டெட் வெயிட். அவங்கள சுலபமாக தூக்கி போடுறதுக்கான ஒரு நீ வேணும் இஷ்டம்னா வா, இல்லாட்டி போய்கிட்டே இரு அப்படிங்கிறத வலியுறுத்துற மாதிரி தான் இந்த காட்சியெல்லாம் நான் பார்க்குறேன். இனிமே என் கூட இணக்கமாக இருந்தால் இருங்க, இல்லாட்டி போயிட்டு இருங்க. ஏன்னா இனிமே போய் விசிகாவோ கம்யூனிஸ்டோ திமுகவோட சேர போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை திமுக அதிமுகவோட சேர வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் விஷயம் முன்னாடி இருந்த மாதிரியான ராயல் வெல்கம் அவங்களுக்கு இப்போ இருக்காது. விசிகா எஸ்பெஷலி போகுதுன்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் புரிந்தது என்ன, விசிகாவினுடைய வாக்கு வங்கிங்கிறது பெருமளவு தாவேகா பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறத பல்வேறு தரப்புலையும் ஒத்துக்கிறாங்க. விசிகா மட்டும் பெருசாக ஒத்துக்கல. அப்படி போயிடுச்சுங்கும் போது அவர்களால் இனி வெளியில் போய் நெகோஷியேட் பண்ண முடியாது. அவங்க என்ன உறுதியாக நம்புறாங்கன்னா விஜய் முகம் போதும்னு நம்புறாங்க, இவங்களுக்கு வேற நாதி இல்லைன்னு நம்புறாங்க. அதனால தான் பெரிய அளவில் மரியாதையோ இவங்களுக்கு பதில் சொல்கிற நடத்தையோலாம் இல்லை. அதனால அது வேறு சாத்தியம் இல்லை. இது ஒன்று. அடுத்ததா அவர்களுக்கு என்னன்னா, இப்போ அரசியல் கட்சி மட்டும் இல்லை, பொதுவாக இன்றைய சமூகமே ரொம்ப ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோடு இருக்கிற சமூகம். யாருக்கும் 20 வருஷம் கழிச்சு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பற்றி ஆர்வம்லாம் கிடையாது. என்னோட நற்பெயர் இப்போ விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்காரு, அவர் ஐயோ நம்ம ஏடிஎம்கேல இருந்துட்டு ஜெயலலிதாவெல்லாம் இப்படி பேசிட்டு எடப்பாடிக்காக பக்கத்தில் ஆளெல்லாம் வச்சு பாட்டு பாடிட்டு தாவேக்காவுக்கு போனால் என்ன ஆகும், இல்லை நம்ம விரட்டி விட்ட ஆளுங்க தானே விரட்டி விட்டவரோட மகன் தானே தாவேக்கால மாவட்ட செயலாளர், அவங்க மூஞ்சில் போய் நம்ம போய் முடிக்கிறதாங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அவருக்கு ஒரு நீண்ட காலம் நாளைக்கு என் பேர் கெட்டு போயிடுமேலாம் அவர் யோசிக்கல. இந்த 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லைம் லைட்டில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மீதி அப்புறம் பார்த்துக்கலாங்கிறதான். அங்கே மட்டும் இல்லை, கடன் வாங்குறதுல கூட இதே நடத்தை தான் இந்தியாவில் வெளிப்படுது. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லாம் கிடையாது. வீடு வாங்குற கடனை விட செல்ஃபோன் வாங்குற, மியூசிக் சிஸ்டம் வாங்குற, டூர் போகிற கடன் தான் அதிகமாகுது. ஏறத்தாழ 40% மேற்பட்ட கடன் வந்து இந்த மாதிரியான கடன்கள் தான், ஐஃபோனு இப்படியான கடன்கள் தான் இருக்குது. ஸோ இதே போக்கு தாவேகாட்டே இருக்குது. பார்த்துக்கலாம். எப்போ இவங்க இறங்கி வழிக்கு வருவாங்கன்னா, இந்த மூஞ்சு பாலிடிக்ஸுக்கு ஒரு மரியாதை இல்லை. ஜனங்க வயிறு காஞ்சிச்சுன்னா ஜனங்க ரோட்டுக்கு வருவாங்க, நம்மளால் அதை சமாளிக்க முடியாது. வெறுமனே ஒரு செலிபிரிட்டியை வச்சு, பாப்புலாரிட்டியை வச்சு இந்த இடத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரு சூழல் வரும் தெரியுமா, அப்போ தான் இவங்க இறங்கி வருவாங்களே தவிர அது வரைக்கும் இதை தான் பயன்படுத்தாங்க. ஸோ சிம்பிள். உங்களுதுல நாம் வந்து யூடியூப் சேனல்களில் ஒன்று இருக்குல்ல, எந்த டாபிக் நிறைய ரீச் ஆகுதோ நம்ம அந்த டாப்பிக்கை தானே அன்கான்ஷியஸாக நம்ம அதை சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஏன், அது நம்முடைய இருப்பை அது தக்க வைக்கிறது. அதை மாற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லாமல் போகுது. இது நான் குறையா சொல்லலை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை தான் அவங்களும் செய்வாங்க. இந்த மூஞ்சு பாலிடிக்ஸுக்கான மரியாதை குறையாத வரை இவங்க இந்த போக்கை மாற்றிக்க போகிறதில்ல. அண்ட் அந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு விலை இருக்கும். ஆனால் அது கான்ட்ரவர்சி செய்யாமல் இருந்தால் ரியல் நியூஸுக்கு வர்ற டேமேஜை விட என்னோட கான்ட்ரவர்சிக்கு வர்ற டேமேஜ் குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதானே யோசிப்பேன். இதில் நஷ்டம் குறைவு, அதில் நஷ்டம் அதிகம்னா நான் நஷ்டம் குறைவான ஆப்ஷனை தானே சூஸ் பண்ணுவேன். அதுவாக கூட இருக்கலாம். பட் நான் நினைக்கிறது இதுதான், இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். ஓகே, இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து தன்னுடைய முடிவுக்கு ஆதரவு கொடுக்காம தனக்கு எதிர்ப்பு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் அவர் அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கார் அப்படின்னா, அன்றைக்கி அவங்க அந்த விஷயத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணுறாங்க, உங்களோட ஆதரவு அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அவர் அடுத்து யார் இப்போ அவர் என்ன கணக்கு வச்சிருக்காரு, அந்த பேலன்ஸை ஃபில் பண்ண என்ன வச்சு? இல்லை, அது கஷ்டமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவர் நம்பரை ஃபில் பண்ணுறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான். இப்போ நீங்கள் உடைச்சிங்கன்னா, இந்த கூட்டணிக்கு வரும் முன்னாலேயே முஸ்லீம் லீக்லேருந்து ஒருத்தர் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்கன்னு அவர் கவர்னர்கிட்ட லெட்டரே கொடுத்தாரு. அப்படின்னா இல்லை, ஷாஜகான் 2 பேர் இருக்காங்களா, யாரோ ஒருத்தட்ட அவங்க பேசியிருக்க முடியும். ஒரு ஆள் என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸை துரத்துனா காங்கிரஸ்லேருந்து 4 பேரை தூக்குறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏடிஎம்கேலேருந்து மேற்கொண்டு இன்னொரு 5 பேர் 6 பேர் வர ரெடியாக இருக்காங்க. செய்திகள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், விஜயபாஸ்கர் மேலும் சிலரை அழைத்து வர தயாராக இருக்காரு. அந்த கேஸுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க இந்த நம்பரை ஃபில் பண்ணுறதுல கஷ்டமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த தொகுதிகளில் அவங்களால இப்போ இருக்கிற இடைத்தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியுதுன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் மட்டுமே போதும்.
முதல் ரவுண்டில் விசிகா கம்யூனிஸ்ட்டை கழட்டி விடலாம். அண்ட் விசிகாவுக்கு அவங்க ஸ்கெட்ச் போட்டாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. மாணிக்கம் தாக்கூர் ஸ்ட்ரைட்டாக சொன்னார், ஒழுங்கு மரியாதை என்ன நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. விசிகாலேருந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. டிஎம்கேல பேசினா கூட டெய்லி பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு எதுவுமே சொல்லலை. வைகோர் ராகிங் பண்ணார். நோபல் பிரைஸே கொடுக்கலாம் திருமாவளவனுக்குன்னு. இல்லை, திருமாவளவனை பற்றி ஆராசா ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு அதை நேரடியாக குறிப்பிடலை. விசிகா அப்படி குறிப்பிட்டாருன்னு என்னமா சண்டை போட்டாங்க விசிகா சைட்லேருந்து. வைகோவை பற்றி சத்தமே காணும். ஸோ விசிகா கிட்டத்தட்ட ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இதையும் விட்டுட்டோம்னா நம்ம பொலிட்டிக்கலி இரலவெண்ட் ஆகிடுவோம். இனி எனக்கு தெரிஞ்சு விசிகா தான் அரசியல் எதிர்காலம் குறித்து அசாத்திய குழப்பங்கள்ல இருக்கிற கட்சி மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ இது போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால அது ஒரு பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு சஃபிஷியன்ட் நம்பர் இப்போ இருக்குது. ஒருவேளை இல்லைன்னாலும் கூட அவங்களுக்கு இப்போ இருக்கிற அதிகாரம், ஊடக பலம், பணபலம், இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சுலபமாக இந்த நம்பரை அவங்களால ஃபில் பண்ண முடியும். அதனால ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இதில் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, மதிமுக 2 எம்எல்ஏக்கள் திமுக சைடு போனதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பாருங்கள், ஒரு ஆளுங்கட்சியோட இருக்கிறதான ஒரு எம்எல்ஏக்கு பெனிஃபிட். பட் அவங்க டிஎம்கேக்கு வர்றாங்க. அது ஒன்று தான் ஆச்சரியமே தவிர மற்றபடி இவங்களால ஏடிஎம்கேல இன்னும் 15 பேரை கூட உடச்சி எடுக்க முடியும். லீமாரோஸ் அங்கே இருக்காங்க, வழி அனுப்புறதுக்காகவே அங்கே இருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குங்கிற மாதிரி தரல. இன்ஃபேக்ட் அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இன்னும் துணிச்சலாக செயல்படுறாங்க. இந்த தோல்வி வராமல், அவங்களுக்கு ஒரு தோல்வியை டேஸ்ட் பண்ணாமல் அவங்க இந்த போக்கை மாற்றிக்கொள்வார்கள்னு நம்பலை. இன்னமேயும் தினசரி அவர்கள் கான்ட்ரவர்சியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் 2 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அவங்க த்ரிஷாவோடு கேக் வெட்டுற சீனில் ஒரு ஷர்ட் இருந்தது. மறுநாள் அந்த ஷர்ட்டை போட்டு அவர் வந்தார். முதல் நாள் இது கிரிட்டிசைஸ் ஆகும்போது மறுநாள் அந்த ஷர்ட்டை போட்டு அவர் வந்தார். அதே போல் கீர்த்தனா ஆய்வுக்கு போனது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, கான்ட்ரவர்சி ஆச்சு. இவர் மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வு. ஸோ இவங்க அவர்கள் அந்த கான்ட்ரவர்சியை விரும்புகிறாங்க. அது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. இன்னுமே அதான் தொடருவாங்கன்னு சொல்கிறேன். ஒரு சீரியஸான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்க கையில். ரெண்டாவது ஒரு முக பாலிடிக்ஸ் மூஞ்சி பாலிடிக்ஸ் மீது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதை வச்சு தான் இவ்வளோ அட்ராசிட்டியும் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பிடுறீங்க. இந்த பாலிடிக்ஸ் ஸ்டைலை அவங்க மாற்றிக்கிறாங்களா, அல்லது வரும் நாட்களில் இந்த அரசியல் விஷயத்தை, இந்த இயந்திரத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.